வணக்கம், நான் உங்கள் ஈரோடின் கேமர். நாம் பார்த்துட்ருக்கு மெட்ராய்டு ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு கேமோட பார்ட் 3 தான் வந்து பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 வந்து நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டோம். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துவாங்க. அப்போ தான் நம்ம ஸ்டோரி லைன் வந்து புரியும். சரி, நம்ம வளவலன்னு பேசாமல் கேமுக்குள்ளே போயிடலாம் கைஸ். அவங்க கேமுக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம செக்டர் 4லேருந்து செக்டர் 3க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எப்படியோ அந்த எக்ஸோட கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இருங்க இதிலே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அன்லாக் த க்ரீன் ஹேச்சஸ் வந்து நம்ம அன்லாக் பண்ணணுமா? இப்போ நம்ம க்ரீன் ஹேச்சஸ் எங்கே இருக்குன்னு தேடணும். அதுக்கு முன்னாடி ஒரு நம்ம ஸ்பீடாக வந்தால் போதும். இது மோதிட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக அப்படி கீழே இறங்கிடலாம். இறங்கி சுட முடியாது. அதனால் க்ரீன் ஹேச்சஸ் ஓப்பன் பண்ணல. அதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணணும். போயிட்டு மிசைல் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கிடச்சி இருக்கு. அந்த செட் போகணுமா? இல்லையே, இந்த வழி இல்லையா? கீழே போகணுமா? ஓ, அந்த வழி கேஸ். கிரீன் ஹேச்சஸ் தான். இருங்க, இந்த தடவை வர்றதில்ல கைஸ். இந்த இடம் ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும் போல. ரொம்ப பாளையம் ஹீட்டர் கேட்டேன். கணக்கே தெரில. ஒன்றும் தரணும் மேலே இருந்துட்டு.
அடிச்சுது பாருங்க. டேட்டா ரூம் வந்துட்டாங்க கைஸ். இப்போ வந்து மிசைல் கிடைக்கும். சூப்பர் மிசைல் டேட்டா வந்து டவுன்லோட் ஆகிடுச்சான். வழக்கமாக நம்ம ஹாரை ஹோல்ட் பண்ணி பி அழுத்தினோம்னா மிசைல், சூப்பர் மிசைல் வெடிக்குது பார்த்தீங்களா? அது இன்னும் அதிர்ச்சி. என்ன அது? மேலே போக முடியாது. இது கொடுத்துருங்க. அடப்பாவிங்களா! இது அந்த இடமா உடஞ்சது இடமா? சேவ் ரூம் கைஸ். சேவ் ரூம். ஓகே, ஹெல்த் இல்லையே. ரீசார்ஜ் ரூம். இருங்க, பார்த்தீங்களா? சூப்பர் மிசைல் இதுதான் ஒரே இது லாஸ்ட்டு. இதையும் பண்ணுங்களா? ரீசார்ஜ் பண்ணிட்டு நம்மகிட்ட வந்து இப்போ 80 மிசைல்ஸ் இருக்கிறவருக்கு கெப்பாசிட்டி இருக்கு. சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாஸ் ஃபைட்னு நினைக்கிறேன். இப்போ டேங்காக நம்ம வரும். எங்கே போகணும்? சேவ் பண்ணியாச்சு. உடஞ்சிருக்கு. ஸ்டோரி படியா? செத்த இல்லை. முடிச்சிடலாங்க. சரிங்க, அவ்வளோதான். இல்லை இல்லை ரத்தம் இல்லை. பரவாயில்லையே, போன தடவை விட ஈஸியாக முடிச்சாச்சு.
ஓகே, வெளியே வந்துட்டான். மேலே போகணும். ஓகே, வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக போகணும். நேவிகேஷன் ரூமுக்கு போயிட்டு எவ்வளோதானங்க நேவிகேஷன் ரூமுக்கு போயிடலாம். ஸ்டோரிக்கு போயிடலாம். ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம். செக்யூரிட்டி ரோபோட் கூட சண்டை போட்டதை பார்த்தேன். நீ அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா அதை உன்னால் அழிக்க முடியும், நான் உறுதியாக சொல்லுவேன். பட் நீ இப்போ வந்து செக்யூரிட்டி லெவலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்க. இது வந்து செக்டார் 5ம் 6ம் வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்கும். செக்டார் 5ல் இருக்கையும் 6லையும் வந்து இந்த செக்டார் 2 வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த எக்ஸ் வந்து இன்னும் அது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நிறுத்துறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கஷ்டமாயிருச்சு. நம்ம எதிர்பார்த்தது தான். இப்போ நீ வந்து செக்டார் 5ல் இருக்க சப்-0 அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். அது ரொம்ப கோல்டான இடம். அதனால் நீ வந்து நிறைய டேமேஜாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது உன் சூட். அதனால் இப்போதைக்கு செக்டார் 5 வேண்டாம். உன் சூட்டை வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து டேட்டா ரூம் கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ் வந்து உன்னோட டேட்டா ரூம் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஆனால் இப்போ முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமையில் நம்ம இருக்கோம். நீ இப்போ டேட்டா ரூம் பயன்படுத்தியே ஆகணும். செக்டார் 6க்கு போ. அங்கே ஒரு நேவிகேஷன் ரூம் இருக்குது. அங்கே வந்து நீ என்கிட்ட சந்திக்கலாம். உடனடியாக 6க்கு போ. சேமஸ், இதை நீ மட்டும்தான் பண்ண முடியும். இது உன் கையில் தான் இருக்குது. அந்த எக்ஸ் எவ்வளோ ஆபத்தாகனா இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு உன்னை பற்றி தெரியும். நீங்கள் இப்படி உசுப்பேத்தான உடம்பு ரணங்களாக மாற்றி வச்சுருக்கீங்க. நேவிகேஷன் ரூமில் என்னமோ வருது கைஸ். சேமஸ், ஏதாச்சும் உனக்கு வித்தியாசமாக தெரியுதா? நோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. குட். மானிட்டர் ஹேர் க்ளோஸ்லி. நம்மள மாதிரி வேறு யாரோ பேசுகிறாங்க கைஸ். அஃபர்மேட்டிவ் அவுட் அப்படின்னா தெரியலையே. என்னமோ சொன்னால் ஒருவேளை அது சாஎக்ஸாக இருக்குமோ? வேண்டாம், நமக்கு எதுக்கு. இப்போ வந்து செக்டார் 6க்கு போக சொல்கிறாங்க. ஹெச்எஸ் ஓப்பன் ஆயிடுச்சா? ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து செக்டார் 6ல் இருக்கோம். நேவிகேஷன் வந்து வந்துட்டோம். மேப் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து வேரியஸ் ஷூட் டேட்டா வந்து அவைலபிளாக இருக்குது. நான் டவுன்லோட் பண்ண ரெடியாக இருக்கு. போ, டேட்டா ரூமுக்கு போ சீக்கிரம். இங்கே ப்ராப்ளம் இருக்குது. இங்கே வந்து சப்-0வில் வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம். அது வந்து உருமாறிடுச்சு. இது ஃப்ரோசன் இந்த ஃபார்மில் வந்து அது இன்னும் கோல்டாக இருக்கனால ஃப்ரோசன் வித் ஃபார்மில் வந்து மாறிடுச்சாமா. அது இன்னும் பவரான ஒரு இதில் இருக்கான். நீ வேரியஸ் சூட்டை பயன்படுத்தியே ஆகணும். இல்லைன்னா நீ இந்த இடத்துல சாகறக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஆபத்தான இது. பார்த்து பத்திரமா இரு. இப்போது என்ஓசிங்கிற டேட்டா ரூம் வந்து அங்கே இருக்குது. முக்கியமாக வந்து ப்ளூ எக்ஸை வந்து நீ அவாய்ட் பண்ணிடு. அதை உன்னால் அப்சர்வ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அது வந்து சுடுறது மூலமா உன்னால் ஸ்டன் பண்ணி ஒரு இடத்துல நிற்க வைக்க முடியுமா? பார்த்து பத்திரமா இரு. அது உன்னை வேட்டையாட மட்டும் விட்டுறாத அப்படிங்கிறாங்க. இந்த ஏரியா வந்து ரொம்ப இருட்டாக இருக்குமா.
பார்த்து பத்திரமா போவீங்க. லைட் இல்லையா சேவ் பண்ணிக்கலாம் கைஸ். போகிறதுக்கு முன்னாடியே பயன்படுத்துகிறாங்களே மண்டண்டாடே யாருக்கு ஃபேமஸ்ரா அதுக்கு தொடக்கூடாது. வாங்க இப்போ போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக கீழே மட்டும் ஜம்ப் பண்ணிக்கலாம். யாருக்கிட்ட சரி இந்த பாக்ஸும் பார்த்து தான் போகணும். ஆக்சுவலாக இன்னும் இத்தனை இருக்கு. இது ஆக்சுவலாக இன்னொரு வரவழியும் மாட்டிக்கிட்டோம் ப்ரோ. ஆக்சுவலாக ஹெல்த் வேறு கம்மியாக இருக்குது. 94 தான் இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ ஓடிடு. அப்பாடா வெளியே ஒரு வழியாக திட்டீங்களே. எனர்ஜி டேங்கு எனர்ஜி ஃபுல் ஆயிடுச்சு. வலி இருக்கான்னு? ஆமாம் வலி இருக்கு. இதில் கூச்சிடணும். கீழே ஒரு வழி இருக்கு. பாம் பவர் பாம் வேணும் அதுக்கு. ஓ என்னடா இது? என்னடா எதை எடுத்த பவர் பாமா? ஏய் ப்ரோ அந்த எக்ஸ் வந்துட்டான் ப்ரோ. அந்த சாக்ஸ் வந்துட்டான் ப்ரோ. பாருங்க ஆக்சுவலாக வந்து நமக்கு வெளியே போக முடியாது. பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்தோம்னா ஐயோ தப்பு பண்ணிட்டேன். ஓடி சென்ஸ் ஆகுது ப்ரோ. ஓடிடு போயிட்டான். மாட்டிக்கிட்டேன். சரி தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ. வந்து அவங்க கண்ணிலையும் படக்கூடாது ஆக்சுவலாக. நம்ம சரி பாருங்க அந்த சாக்ஸ் வந்து அவ்வளோ பவராக இருக்கான் அந்த சாக்ஸ். அவங்ககிட்ட மாட்டவே கூடாது. நம்ம கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கோம். அப்போ எனர்ஜி பார் கொடுத்துமே வந்து அவன் சொல்கிறான் பாருங்க. நமக்கு இன்னும் நிறையா பவர் வேணும். இப்போ தான் வந்து அவனை தோக்கடிக்க முடியும் ஆக்சுவலாக. இப்போ நமக்கு தெரிஞ்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போயிடலாம். நம்ம இங்கே வந்தால் தான் வந்து ட்ரிகர் ஆகும் அந்த ஸ்டோரி. ஒரு இதில் வெடிக்கிறதுலாம் சவுண்ட் அவனுக்கு கேட்கும்போது பாட்டு போகலாம். இப்போ வந்து நம்ம இதை பிடிச்சி போயிட்டுருக்கோம். கீழே ஜம்ப் பண்ண
பிடிச்சிக்கணும். அவன் வந்து அதை பிடிக்காம மிஸ் பண்ணிட்டான். போனதுக்கப்புறம் அப்படி போகணும், இல்லைன்னா அவன் கொண்டுருவான். இப்போ அவன் எங்கே போயிருக்கான்? இப்பெல்லாம் வெடிக்க வச்சு பார்க்கணும். சேவ் ரூம் கொடுத்துட்டாங்க. போயிட்டு முக்கியமாக சேவ் பண்ணிக்கணும். எஸ், சேவ் பண்ணியாச்சு. கீழே சுடணும். மண்டா இப்போதைக்கு சுடக்கூடாது. இப்போ அதெல்லாம் இதுங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க. பாஸ் ஃபைட் போலயே. காட்டு. அவ்வளோதான், டேட்டா ரூம் கிடச்சிருச்சு. தப்பிச்சிருச்சு ப்ரோ. அது பவரை டேட்டா ரூம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அது தப்பிச்சிருச்சு. நம்ம அதை எதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த பவரை வந்து அது எடுத்துக்கிச்சு ஆக்சுவலாக. ஏய் வா. 1 2 3 கலர் மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கரெக்டாக அந்த இதை பார்த்து அடிக்கணும். 4 5 6 7 8. அவ்வளோதான் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து இதை அழிக்கணும். கலர் மாறிடுச்சா? அவ்வளோதான். ரெட் கலரில் மாறிடுச்சு. அவ்வளோதான் ப்ரோ. லாஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இன்னும் ஒன்று பாக்கி இருக்கும். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இப்போ ஆக்சுவலாக இன்னொன்று நோட்டீஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து நம்ம பாடி சூட் வந்து இப்போ ஸ்கை ப்ளூ அண்ட் எல்லோவாக தான் இருக்குது. இதை பிடிச்சிட்டோம்னா பர்ஃபெக்ட் ரெக்கவர். வேரியஸ் சூட் வந்து நமக்கு கிடச்சிச்சு. இப்போ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் வந்து நம்மளால் சர்வை பண்ண முடியும். சூட்டு மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா? ஒய்லட் அண்ட் க்ரீன் கலர், எல்லோ ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க. வந்து நம்ம இந்த செட் போகணும். இது அந்த டெம்பரேச்சர்னாலையும் நம்ம வந்து சர்வை பண்ண முடியும். சேவ் ரூம் காய்ஸ். இப்போ வந்து இது நமக்கு ஹெல்த் இருப்போ நம்மளால் அதை குடிக்க முடியும். சேவ் பண்ணிக்கலாம். இல்லைங்கடா, இப்போல்லாம் நம்மளை பார்த்து பயந்து விடுங்க. இனிமேல் நம்ம அதை அப்சர்வ் பண்ணுறனால. இப்போ இந்த எக்ஸ் எப்படி ஓடுதோ அதே மாதிரி அந்த ப்ளூ எக்ஸும் வந்து ஓடுங்க இனிமேல். நம்ம அப்படியே வந்து அந்த இடம் பார்த்தீங்களா? இது வந்தால் தான் ஓப்பன் ஆகும். இப்போ அடிபட்டுச்சு. இது வந்து டபுளாக இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு. சாதா எக்ஸ் மாதிரி இல்லை. இந்த சூட் எடுத்து தான் நம்ம இங்கே வந்துருக்கோம் ஆக்சுவலாக. பவர் பாம் அபிலிட்டி வேணும். நமக்கு பவர் பாம் இல்லை நம்மள்கிட்ட. சரி, அந்த எக்ஸ் வச்சான் பார்த்தீங்களா? இடத்தையும் ஃபுல்லாக வெடிக்க வச்சிடும் அந்த பவர் பாம். பார்த்தீங்கன்னா ஓடுது பார்த்தீங்களா? நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், எனக்கு தெரிஞ்சிச்சு ஓடுது. இந்த கேம்
சோடி மாதிரி இருக்குன்னு எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தீங்களா. இது நம்ம எபிலிட்டி நம்ம சொன்னால் அது வந்து தப்பிச்சு ஓடுது பாருங்க. ஏய் நில்லு, ஓடிடுச்சு கைஸ். சுடணும் கரெக்டாக. இங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க பாருங்க. இதான் கைஸ், இந்த கேமில் எது எங்கே இருக்குன்னே தெரியாது, நாம தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம வெளியே போகிறது தான் ப்ரோ. இப்போ வெளியே போகணும். நேவிகேஷன் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். இது ஒன்று. கீழே ஒரு வழி போகுது, என்னன்னு பார்த்துக்கலாம். இங்கே எப்படி போகிறது? இது வந்து இந்த வழியாக போகணும் கைஸ். இது ஒரு வழி. பைசன் மிசைல் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ வந்து நம்மகிட்ட 100 கெப்பாசிட்டி இருக்குது. பரவாயில்லையே. பரவாயில்ல, நம்ம கேமில் ப்ரோ ஆகிட்டே போகிறோமோ. ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்போ வந்து முக்கியமாக போய் சேவ் பண்ணிக்கணும் ப்ரோ. சேவ் பண்ணேன்னா அவ்வளோதான். நல்லா ஃபஸ்ட்லேருந்து வந்துச்சுன்னா அவ்வளோதான். நான்லாம் விளையாடவே மாட்டேன். கேம் தூக்கி வீசிட்டு போயிடுவேன். நேவிகேஷன் ரூமுக்கு வந்துட்டேன் ப்ரோ. இப்போ வந்து ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். அந்த வேரியஸ் சூட்டை எப்படி அந்த எக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிச்சு எனக்கு தெரியல. அந்த எக்ஸ் வந்து இப்படிலாம் யோசிக்குமாங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த எக்ஸ் பாரு, அந்த வந்து நம்மளை மாதிரியே வந்து எபிலிட்டியும் ஆக்சஸ் பண்ணுற அந்த அளவுக்கு ஒரு அறிவான ஒரு ஜீவனாக மாறிட்டுருக்கு. ஏதோ ஒன்று இப்படியோ உனக்கு வந்து வேரியஸ் சூட் வந்து உனக்கு கிடச்சிருச்சு. இது வந்து உன்னோட இந்த டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சர்லேருந்தும் லோ டெம்பரேச்சர்லேருந்தும் உன்னை காப்பாற்றும். மோர் இம்பார்ட்டன்ட்லி சாய்க்ஸ் வந்து உன்னை இப்போதைக்கு ஃப்ரீஸ் பண்ண முடியாது. உன்னால் இப்போதைக்கு வந்து அவன்கிட்ட தப்பிக்க முடியும். பட் நீ இன்னும் வீக்காக தான் இருக்க. உனக்கு இன்னும் நிறையா பவர் வேணும். உனக்கு இந்த மாதிரி வெப்பனெல்லாம் வச்சு அவனை அழிக்க முடியாது. உனக்கு வந்து இப்போதைக்கு பிளாஸ்மா பீம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அதை நீ வந்து டேட்டா ரூம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிளாஸ்மா பீம் தராங்கன்னா நம்ம வந்து அதை வச்சு சார்ஜ் பண்ணி சுட்டுக்கலாம். இது மூலிமா வந்து நீ ஐஸ் மிசைலையும் அப்கிரேட் பண்ணிக்கலாமா? ஐஸ் மிசைல் யூஸ் பண்ணுறது மூலிமா அதை ஃப்ரீஸ் பண்ணலாமா எனிமீஸை?
செக்டார் 5ல் இருக்க டேட்டா ரூம் போய் டவுன்லோட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. செக்டார் 6லேருந்து இப்போ செக்டார் 5 போக சொல்கிறாங்க. உடனடியாக போ. செக்டார் 5க்கு போகிறோமா? ஆக்சுவலாக நம்ம எல்லா செக்டார்ஸுக்கும் போயிட்டோம்னு நினைக்கிறேன். 5ஆவதுக்கும் போயிட்டோம் அப்படின்னா. இது பார்த்தீங்களா, நம்ம வேகமாக ஓடுறது மூலிமா இந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். உட்கார்றது மூலிமா உட்காந்துட்டோம்னா அப்படி நின்றுவோம். ஒரு ஜம்ப் பண்ணோம்னா செக்டார் 5க்கு போகிறோம் கைஸ். நேவிகேஷன் ரூமு. இப்போ வந்து நீ ஐஸ் மிசைல் அப்கிரேட் பண்ணி ஆகணும். எப்படியோ இந்த டேட்டா ரூம் வந்து பாதுகாப்பாக தான் இருக்குது. நீ அதுக்கு முன்னாடி வந்து லெவல் 3 வந்து அன்லாக் பண்ணி ஆகணும். லெவல் 3 ஹெச்எஸ் வந்து நீ அன்லாக் பண்ணால் தான் வந்து உன்னால் அந்த டவுன்லோட் ரூமுக்கு போய் டவுன்லோட் பண்ண முடியும். அந்த மிசைல்ஸ் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உனக்கு ஆப்ஜெக்டிவ் புரிஞ்சதில்லை? உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஓ சீக்கிரம் இங்கேயும் சேவ் பண்ணிக்கலாம் கைஸ். இதெல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. இருங்க, இந்த இடத்துல ஒரு இது இருக்குது ஓகேங்களா. ஓகே, லெவல் 3 ஹேச்சஸ் வந்து இந்த எல்லோ கலர் ப்ரோ பாருங்க. மெட்ராய்ட் கேம் ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா அந்த ஸ்டோரி லைன் நல்லாயிருக்கும். ஆனால் அது இன்னும் அண்டர் ரேட்டடாக தான் இருக்குது. யாருக்கும் இது தெரியாது இந்த கேம். அதிகமாக தமிழில் யாருமே நான் பண்ணி பார்த்ததில்லை. இப்போ பார்த்தீங்களா, நமக்கு ஃப்ரீஸ் டெம்பரேச்சர் இருந்தாலும் நம்மளால் உள்ளே வர முடியுது. அந்த சூட்டோட பவர். டேட்டா ரூம் பண்ணிட்டேன் கைஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி இது பண்ணணும். நமக்கு எங்கேன்னு போய் தேடுறது? வேகமாக முடியும். இது பாருங்க, இந்த ஆப்போசிட்டில் போனால் நம்மளால சுட முடியாது. எதுக்கு வந்தோம் அப்படின்னா வேகமாக ஓடி வந்தோம். இங்கே ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நம்ம வேகமாக ஓடி வந்தோம் ப்ரோ உடைக்கணும். ஆக்சுவலாக அது இந்த இடத்த நம்மளால் இப்படி உடைக்க முடியாது. அதுக்கு வந்து இது நம்ம இப்படி சுடுறது மூலிமா
ஏய் வா. இது சுடுற மூலிமா நான் வந்து இங்கே போகுதா, இதையும் சுட்டுட்டோம்னா இது வந்து இங்கே வந்து இது பெருசு பண்ணிடும். இப்போ நம்மளால் அது சுட முடியாது. நமக்கு வந்து ஐஸ் மிசில் வந்து ஒரே மணிங்க. இங்கேயும் தான் இருக்குது. இப்போ வந்து சேவ் ரூம் இருக்குது. எப்படியோ சேவ் பண்ணிக்கலாம். வர வழியில் சேவ் பண்ணிகிட்ருக்கோம்ல, சரி வந்து சேவ் பண்ணலாம், தப்பு இல்லையே. இங்கேயுமாடா இங்கே உடைக்கலாம்னு நினைக்கிறேன். பவர் பாம் வேணுமா? பவர் பாம் நம்மள்ட்ட இல்லை. எல்லோ கலர் செக்யூரிட்டி லெவல் 3 வந்து நம்ம இப்போ அன்லாக் பண்ணிட்டோம். இனிமேல் வந்து ஹெல்லோ ஹேச்சஸ் வந்து ஆக்டிவ் ஆயிருமா உங்களுக்கு? ஓகே, இப்போ வந்து நம்ம டவுன்லோட் ரூமில் போய் டவுன்லோட் பண்ண முடியும். இங்கே ஒரு சேவ். வந்து நம்ம ஃபஸ்ட் டேட்டா ரூம் வந்து போயிட்டு டவுன்லோட் பண்ணணும். டேட்டா ரூமுக்கு வந்துட்டோம் கைஸ். இப்போ வந்து நமக்கு ஐஸ் எஃபெக்டட் வந்து வந்துருச்சாமா. அதாவது வந்து நம்ம மிசைல்ஸ் வந்து ஐஸ் மிசைல்ஸ் யூஸ் பண்ணி எனிமீஸை வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்க. பார்த்தீங்களா? சரி, ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்தோம்ல, அப்படியே வந்ததா கரெக்டு தான். ஆனால் வந்து நமக்கு ஐஸ் பவர் வேணும். அப்போ ஒழிச்சு வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா? இப்போ வந்து நமக்கு எனர்ஜி வந்து எவ்வளோ இருக்குது? 6 7 பார் வந்துருச்சு ப்ரோ. நிறைய இருக்குது. எதுவும் போக முடியாதுல்ல, மேலே தான் போகணும் கைஸ். இங்கே அப்படியே வந்தோம்ல கைஸ், இப்போ வந்து போக முடியும். ஸ்பீடாக போகணும். அது சி நான் பிடிச்சிட்டேன். இதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நாம் இப்படி ஓடிடணும். ஸ்பீடாக இப்போ ஓடுறதுனால ஸ்பீடாக இப்படி உடச்சிக்கலாம். உடச்சிட்டு டேட்டா வந்து டவுன்லோட் பண்ணுறதுனால வந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ நேவிகேஷன் ரூட் போயிடலாம். இங்கே அந்த மிசைல் டேட்டா டவுன்லோட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம இங்கே வந்தோம்.
ஓ இங்கே ஒரு வழி இருக்குது ப்ரோ, பார்த்தீங்களா? ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஓகே கேஸ், நம்ம இப்போ வந்து நேவிகேஷன் ரூமுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இங்கே பாருங்கள், பின்னாடி பின்னாடி அது என்னது பார்த்தீங்களா? இது பெருசாக ஒன்று போகுது கைஸ். ஆனால் ஏதோ அதிருது கைஸ், இடமே அதிருது. பெருசாக நம்ம போய்கிட்டு இருக்கு, என்னன்னு தான் தெரியல. ஏதோ பவர் இருக்கு, எங்கன்னு தெரியல. ஓ ப்ரோ, ஏதோ எமர்ஜென்சி அலாம் அடிக்குது ப்ரோ. மேலே மேலே ஓடிடலாம் ஃபஸ்ட்டு. ஏதோ வார்னிங் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் அதெல்லாம் தேவைன்னு கேட்காதீங்க, இப்போதைக்கு பண்ணிடலாம். சேவ் பண்ணிடலாம் கைஸ். ஓடுற ஃபஸ்ட்டு நேவிகேஷன் போயிட்டு என்னென்னு பார்க்கலாம் கைஸ். எமர்ஜென்சி இன் செக்டர் 3 ஏதோ எமர்ஜென்சியா. இங்கே வந்து எல்லாம் மெல்ட் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சான். டெம்பரேச்சர் ஹையாகி மெல்ட் டவுன் ஆகிடுச்சான். மெயின் பாய்லர் வந்து கூல் பண்ணி ஆகணும். அது வந்து மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. அது டஸ்ட் ஆகிறதுக்குள்ளே நீ போயிட்டு அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆட்டோ டிஸ்ட்ரக்ட் எக்ஸ்ப்ளோசிவில் வந்து விழுந்துருச்சாமா. இன்னும் 6 நிமிஷத்தில் அது வந்து அழிய போதான். 6 நிமிஷத்தில் போயிட்டு நம்ம அதுக்குள்ளே அது தடுத்து நிறுத்துமா. மாதிரி சீக்கிரமாக செக்டர் 3க்கு போ. இங்கே இருக்க கண்ட்ரோல் ரூமை யூஸ் பண்ணு. மெயின் பாய்லர் ரூம் போயிட்டு அதை நீ சரி பண்ணி ஆகணும். அகைன் மறுபடியும் அது வந்து சாய்ஸ் தான் அதை பண்ணியிருக்கான். அவன் தான் இதை ஹேக் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கான். அவன் ரொம்ப இன்டெலிஜென்ஸாக போயிட்டுருக்கான். அந்த சாய்ஸ் வந்து அவன் நீ எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். நமக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது. சீக்கிரம் செக்டர் 3க்கு போ. கண்ட்ரோல் ரூம் போயிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணு. ஓ இப்போ செக்டர் 3க்கு போகணும் கைஸ், சீக்கிரம். அவங்க மேலே பாருங்கள், டைம் ஓடுது. 6 நிமிஷம் கொடுக்குறீங்களா, மனசாட்சியே இல்லாமல். செக்டர் 3 எங்கே இருக்குது? இதுதானா பக்த ரூம் தானா? அவன் மேலே ஒயின்ட்டே இருக்கு. அது நம்ம அங்கே அந்த இடத்துக்கு போகணும் ப்ரோ. கீழே இந்த இடமா? ஓடி வந்து ஜம்ப் ஓடு. போங்கடா கடை. முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கேன். ஓ ஹெல்த் வரல கைஸ். அடுத்த அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். அச்சோ, இது நெருப்பு குழம்பெல்லாம் இருக்குது ப்ரோ. இது என்னடா அது? இந்த க்ரீச்சர்ஸ்லாம் நம்ம தள்ளி விடும் ப்ரோ. தள்ளி விட்டுச்சுன்னா அந்த ஹெல்த்து போக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இது ஏதோ மிசைலாட்டம் வருது. உள்ளே இருந்து நெருப்பு குழம்பு வெடிச்சு அப்படியே கொப்பளிக்குது மேலே. இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது கைஸ். 4.5 நிமிஷம். மேலே வந்து ஃப்ரீஸ் பண்ணி தான் போகும்.
ஏய் யாராவது தகுந்த மாதிரி நீ வேற ஏன்டா வா வா ஓகே மேலே வந்துட்டேன் கைஸ் எப்படியோ மேலே போனே டைமில் கைஸ் 3 நிமிஷம் தான் இருக்கு சே அதை வேற உடைச்சிட்டேன் வரும்ல மறுபடியும் 3 நிமிஷம் தான் இருக்கு கைஸ் 3 நிமிஷம் தான் நீ யாரா கோமாளி இங்கே வேற இதெல்லாம் இன்னும் ஒரு ஃபீச்சர்ஸு வச்சுரா பைத்தி காரா இதை ஏன்டா சுட்ட ஐயோ அவசரத்தில் என்ன நானே திட்டிகிட்டு இருக்கேனே இதை ஃபஸ்ட் கொண்டுலாம் ப்ரோ விடுங்க நல்லா பிடிச்சிதுங்க போகிற உள்ள தள்ளி விடுது பார்த்தீங்கன்னா ஐயோ 2 நிமிஷம் தான் கைஸ் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அதான் மைண்ட் பாய்லர் கைஸ் மேலே தான் போனோம் போகிற வழி இது வேற கைஸ் அங்கங்கே மெல்ட் ஆகி வேற கிடக்கு இது வேறையா ஓப்பன் பண்ணிட்டோ ஹெல்த் இல்லையா அப்பாடா கொடுத்தானுங்கடா நீ யாரா நீ என்ன ப்ரோ நடக்குதுங்க என்ன ஃபீச்சர் இது போயிட்டு எப்படி பண்ணிட்டு இருக்கு மனுஷன் மாதிரி இருந்துச்சு இது நம்ம ஸ்டார்டிங் பண்ணமே அதே மாதிரி மெத்தட் பண்ண முடியுமா லாக் பண்ணமே எங்கே போச்சு மாட்டிக்கிச்சு ப்ரோ ஒரு நிமிஷம் தான் இருக்கு கைஸ் மாட்டிக்கிச்சு பா எப்படியோ இந்த ட்ரிக்கு நமக்கு தெரிஞ்சனாலும் தப்பிச்சிட்டோம் அவ்வளோதான் கைஸ் இங்கே இது வா இப்போ ஒயிட் பீம் எபிலிட்டி வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சான் ஒயிட் பீம்னு ஏதோ கிடச்சிருக்கு அதுக்கு முன்னாடி வந்து டியூப் கூல் பண்ணிட்டேன் ப்ரோ அப்போ இடம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா கண்ணே தெரியாத மாதிரி இருந்துச்சுல இதுதான் ஒயிட் பீம் ப்ரோ இப்போ வந்து இடத்துக்குள்ளேயும் பூந்து போகணும்னு நினைக்கிறேன் இந்த இடம் இது தாண்டியும் போகும் இல்லையா இவ்வளோ தூரம் வந்திருக்கலாம் பாருங்க இடமே மெல்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா இது பவரான பீம் ப்ரோ கொஞ்சம் ஹெல்த்தை கூட்டுறான் நம்ம அந்த வழியாக திரும்பி போகணுமா ஏய் அந்த வழியாக வேறு திரும்பி போகணுமா இதுக்கு
இதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. இப்போ பாருங்க, இந்த ஒயிட் டூன் வச்சு இதை அழிக்கலாம். நவருங்க, இதெல்லாம் கண்டுக்கூடாது கைஸ். நமக்கு ஹெல்த்தும் கம்மியாக தான் இருக்குது. பட் ஓடிடணும் ஃபஸ்ட்டு. இது வழக்கமாக நேவிகேஷன் ரூமுக்கு போகணும். வர வழியில் ஒரு வழி வேறு மிஸ் பண்ணிட்டு வந்தோம். அந்த வழியும் போய் பார்க்கணும். இப்போ நம்மளால் இதுக்குள்ளே போக முடியும் ஆக்சுவலாக. இல்லையா? எடுத்து போகுது. அச்சா, ஓட வேடிக்கை பாருங்க. அப்பா, இந்த வழியை இன்னும் உள்ள போகலாம். இல்லை, ஃபஸ்ட்டு இங்கே என்னென்னு பார்த்துட்டு போயிடலாம். பவர் இருக்குது இங்கே. எங்கே இருக்குது? மேலே அந்த மேப்பில் பார்த்தீங்களா? எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம வந்து பவர் பாம் வேணும். பவர் பாம் இருந்துச்சுன்னா அது வந்து எல்லாத்தையும் ஓப்பன் ஸ்பேஸாக காமிச்சிடும். எது எங்கே இருக்குதுன்னு அதில் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு அந்த எபிலிட்டியே இன்னும் வரல. நேவிகேஷன் உங்கள் ஓடிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு இது பண்ண முடியாதா? ஜெய், ஹெல்த்தே கம்மியாக இருக்குது கைஸ். பாருங்க, வந்து நான் ஐஸ் மிசில் கிடச்சிங்கன்னா சுட முடியும். ஓடிலாம் கைஸ். சொல்லுவாங்க வெளியே வந்துட்டாங்க கைஸ். இப்போ வந்து நேவிகேஷன் ரூம் ஓடிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக. இது என்ன ரூமு? இங்கே ஃபஸ்ட்டு எபிலிட்டிஸ் சும்மா யாரா போமாட்டோம். இங்கே வர போச்சுரா. ஓ, ஹெல்த் இல்லை ப்ரோ. மிசைல் எடுக்கிறதே இவ்வளோ தூரமா? தெரிஞ்சிருந்தா வேணான்னு ஒர்க்கு பண்ணேன். பார்க்காம இருக்கணும். எங்கே வெடிக்கும்னே தெரியாது. சார்ஜ் பண்ணிட்டே போயிடும். ஆனால் வழியில் இந்த சந்துவும் இருக்குது பாவம். கீழே கொப்பளிச்சா அது வருதுன்னு அர்த்தம். ஐயோ, பயப்படாதரா, பயப்படாத அடி. அப்போடா வந்துட்டோம் ப்ரோ. புதிய ஒரு வழியா ஃபஸ்ட்டு ரிசர்ச் ரூம் போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிக்கணும் ப்ரோ, முக்கியமாக சேவ். இப்போ நேவிகேஷன் ரூம் பாருங்க. இந்த எக்ஸ் வந்து நம்ம க்ரூ மெம்பர்ஸ் மாதிரியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதை நாங்கள் இப்படியே கண்டுபிடிச்சிட்டோம். அது மூலிமா இந்த ஹோஸ்டோட அந்த மெமரிஸையும் வந்து அதை யூஸ் பண்ண முடியுமாம்மா. மெமரிஸையும் யூஸ் பண்ணி அவங்கள மாதிரியே பேச முடியுமா. இது வந்து எங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்திடுச்சு ஹெச்கியூவை. பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப வினோதமாக இருக்குது. இது எல்லாத்தையும் அழிக்க நினைக்குது. இது நாங்கள் சாய்ஸ்ன்னு சொல்ல விரும்பலை. அதுவாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. இது எக்ஸ் மாதிரி இல்லை. இல்லை, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம்னா அது ஒரு பெரிய பிரச்சனை தான். இந்த எக்ஸ்ட்ரா வந்து எப்படியோ தப்பிக்க முடியாது போலையே. என்ன பண்ணுறது நம்ம இப்போ? உங்களோட சர்வேலன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸ் வந்து இன்னும்
புதிய இன்டெலிஜென்ஸ் நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிருச்சான். அது அந்த மாதிரி போக விட்றாத, அது நீ அழிச்சே ஆகணும். சேமஸ் பயோசென்ஸ் வந்து ஹேபிடேஷன் இருக்குல்ல, அது தெரியுது. அங்கே ஏதோ சர்வைவர்ஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. நீ அதை போய் என்னன்னு பார்த்தா ஆகணும். இது நம்மளோட க்ரூமேன் கூட சர்வைவ் ஆகிருக்கலாம். நீ அதை போய் பார்க்கணும். மேபி அங்கே வந்து எமனண்ட்டான ஒரு க்ரீச்சராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ மெயின் எலிவேட்டரை வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்கேன். நீ அதை யூஸ் பண்ணி இப்போ மேலே போகலாம் அப்படிங்கிறாங்க. மெயின் எலிவேட்டர் இது ஓகே கைஸ். இது நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம். வழக்கமாக நான் சேம்பர் உடனே இதை முடிச்சுக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பார்ட் 3 வந்து நம்ம இதோட நிறுத்திக்கலாம். நம்ம பார்ட் 4 வந்து இதிலிருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஈரோடின் கேமிங். வரட்டா, பாய்.